இந்த வருஷம் பஞ்சாயத்து போட்டிட்டு நீங்க இல்ல அவன் தான். ஏன் என்ன சொல்றான் அவன் மக்கள் கிட்ட? ஏன்னா மக்கள் வயசாதான் நான் முன்னேற முடியும். டேய், இந்த வார்த்தையை சொன்ன எந்த தலைவனாவது நீடிச்சிருக்கானாடா? எவனும் நீடிச்சத சரித்திரமே இல்லடா. சரி, இப்போ அவனுக்கு வரும்போது நீ எதுவும் பேசாத, சரியா? டேய், எல்லாரும் வாங்கடா இங்க. ஏண்டா உங்களுக்கு எங்கன்னா அருகுரு இருந்தாடா? அவன் தான் ஏதோ சொல்றான்னு எல்லா பையன் ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா அவன் சொல்றதை கேட்டா நீங்களும் உருப்புற மாதிரி தெரியுதாடா? உனக்கு ஓட்டு போட்டு உருப்படுறத விட குழந்தை சொல்றதை கேட்டா உருப்படுற மாதிரி தான் தோணுது. ஏண்டா எனக்கு ஓட்டு போட்டு நீங்களாம் என்னடா கெட்டு போயிட்டீங்க? நீ என்ன சொன்ன? ஜெயிச்சா வந்து ஏரிய வெட்டுற, மரத்தை நட்டுற, கொலையத்தை கட்டுறேன்னு சொன்னீங்க. செஞ்சியா நீ? இப்போ தான்டா சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் சொன்னனாலதானே நீங்களாம் எனக்கு ஓட்டு போட்டீங்களா? நாங்க ஓட்டு போட ஜெயிச்சா தலைக்கு 500 ரூபா வேணும்னு என்கிட்ட காசு வாங்கி தான்டா ஓட்டு போட்டீங்க. கணக்கு தீர்ந்து போச்சு. எப்படியா? ஏண்டா நீங்க அன்னைக்கே காசு வாங்கி தான்டா ஓட்டு போட்டீங்க. தலைக்கு 500 ரூபா ஓட்டு காசு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன இதை செய்யல அதை செய்யலன்னு கேட்கறது உங்களுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? ஆனா உங்க ஒப்பம் தானே ரைட்ஸை பத்தி பேசுற. நீ ரைட்ஸா நான் வந்துக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமாடா, சேவை செய்ய தான் வந்தேன். படுபாவிகளை செலவு பண்ண வச்சுட்டீங்களேடா. கடல்ல போட்டுட்டு குளத்திலேயே தேட முடியும்? அதுதான் எப்பவும் எங்க செலவுக்கு ஏதோ 5 10 பீராஞ்சி வச்சுக்கிறேன். இது என்ன தப்பா? அப்படிதான் வை. இந்த ஊரே சொல்லிட்டு ஊழல் ஆசாமின்ட்டு ஒத்துக்கல நீ? ஏண்டா அந்த 5 தலைமுறைக்கு தலையெழுத்தே மாத்தி அமைக்க கூட விலையில்லா அந்த ஓட்டு உரிமைய கேவலம் 500 ரூபாய்க்கு வித்து ஊழல் ஆரம்பிச்சு வச்ச ஊழல் ஆசாமிகளே நீங்க தானடா. என்ன பார்த்தா ஊழல்வாதின்ற எங்கன்னா தலைமை மாதிரியா நீ பேசுற? உங்களை மாதிரி 500 ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்க வரைக்கும் ஏன் மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான்.